சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. அல்லேலூயா கீதம் பாடுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அருளுரையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். ஓம் ஆண்டை கர்த்தரே, நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினோ என் நாவல் என்றுமே. ஓம் ஆண்டை கர்த்தரே, ஓம் ஆண்டை கர்த்தரே, நான் சேர்வதே. ஆம் தகப்பனே, இந்த பூலோக யாத்திரையிலே எங்களுக்கு கொடுப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை பாராட்டும், பலன் தாரும். அப்படிப்பட்ட அந்த ஜீவ யாத்திரையிலே பரிசுத்தமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வருகிற எல்லா பாவ சோதனைகளிலும் நாங்கள் 100% வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் செய்தி வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை முற்றிலும் அரைத்து நீர் இந்த வேளையிலே என்ன பேச வேண்டுமோ அதை மாத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசுகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி செய்தரலும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை யாராகிலும் வாசியுங்கள். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் வேதத்திலே உண்டு. சர்வ வல்லமுள்ள தேவன், அநாதி தேவன், ஆறுதலின் தேவன், அடைக்கலமான தேவன் என்று பல பெயர்கள் உண்டு. இங்கே சங்கீதக்காரன் அவருக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். ஜாதி, மத, இன, மொழி, தேசிய வேறுபாடின்றி அனைவருடைய ஜெபத்தை நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். வேதத்திலே நம்மை ஜெபிக்க தூண்டக்கூடிய வசனங்கள் உண்டு. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கேட்பதாய் சொல்கிறார். மத்தேயு 7:7 என்ற வேத பகுதி சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சின்ன பிள்ளைகள் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காக மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி தருவார்கள். அப்படி ஒரு பாடல் கூட உண்டு, மத்தேயு 7:7 கேளு என்று சொல்லி. மத்தேயு 7:8 சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இயேசு என்ற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16:24 கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. 1 யோவான் 5:14 என்ற வேத பகுதி சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி.
எரேமியா 33:3 என்ற வேத பகுதியிலே, என்னை கேளு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்றார். நம்மளை ஜபிக்க சொல்றாரு. நம்ம ஜபிக்கும் போது கேட்பதாக சொல்கிறார். அப்ப ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன நிச்சயத்தோட ஜெபம் பண்ணணும்? டெலிஃபோன்ல பேசுறோம், என்ன நம்பிக்கையோட பேசுறோம்? மறுமுனையில் நம்ம பேசுறத ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ற நம்பிக்கையில தான் நம்ம டெலிஃபோன்ல பேசுறோம். இல்லைன்னா பார்த்தறியாத ஒரு மனிதரிடம், பல்லாயிரக்கணக்கான தொலைவில் ஒரு மனிதரிடம் எப்படி நம்ம பேசுவோம்? என்ன நம்பிக்கையில பேசுறோம்? நம்ம பேசும்போது மறுமுனையில் ஒரு கேட்கிறார்ன்ற நம்பிக்கையில தான் பேசுறோம். அதே மாதிரி ஜபத்தின் மூலமாக எப்பொழுதெல்லாம் நாம் ஜபிக்கிறோமோ, முழங்கால் படிக்கிட்டுனாலும் சரி, உட்கார்ந்துனாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, படுத்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ம ஜபிக்கும் போதெல்லாம் தூரத்தில் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஜபத்தை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்கிறோம். காரணம், இது ஒரு உபவாச ஜபம். அநேக காரியங்களுக்காக ஜபித்தோம். வரிசையாக இந்த காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது யாக்கோபு 5:16. யாராகிலும் வாசியுங்கள். யாக்கோபு 5:16 தொடர்ந்து 17. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. பாருங்க, அடிக்கடி இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிற. எளியா கருத்துள்ளவனா ஜெபம் பண்ணானா. யாருக்காக? அதுக்கு முந்தின வசனம் எப்படின்னு சொல்லி இருக்கு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திலே ஒரு தலை சிறந்த ஜெபம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. 10 ஜெப குறிப்புக்கு மேல ஜெபம் பண்ணோம், 10ன்னு நினைக்கிறேன். எதற்காக ஜெபம் பண்ணோம்? நமக்காகவோ ஜெபம் பண்ணோம்? மற்றவர்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்கோ வயநாட்டிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக. இப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜெபம். அதை மறந்து போய் விடாதீர்கள். ஜான்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர் அருள்தாசன் ஒரு சார் இருந்தாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக வேலை பார்த்தாங்க. அந்த சார் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவத்தை விவரித்திருக்கிறார்கள். என்ன சம்பவம்? கேத்ரின் குல்மன் அம்மையாருடைய கூட்டங்களில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் அறிஞ்சபடி கேத்ரின் குல்மன் அம்மையார் சுகமளிக்கும் ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி. தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் கேத்ரின் குல்மன் அம்மையார் மேல் இருந்தது. ஆகவே கேன்சர் நோயாளிகள், பொல்லாத டியூபர்குலோசிஸ் போன்ற பொல்லாத நோய்களெல்லாம் சுகமானது அவங்க கூட்டங்களில். அவங்க ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? இந்த கூட்டங்களுக்கு அநேகர் வருவார்களாம் வியாதிகளோடு. இந்த வியாதி நீங்குவதற்காக ஜெபித்து கொண்டிருப்பார்களாம். அப்படி ஜெபம் பண்ணும்போது சுற்றி பார்ப்பாங்களாம், அவங்கள விட கஷ்டம் உள்ளவங்க இருப்பாங்களாம். மரித்து கொண்டிருக்கிற நோயாளிகளை பார்ப்பாங்களாம். ஆம்புலன்ஸில் வந்திருக்கிற நோயாளிகளை பார்ப்பாங்களாம். கேன்சர் முத்தி போய் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நோயாளிகளை பார்ப்பாங்களாம். அவங்களெல்லாம் பார்த்த உடனே தங்களுக்காக ஜெபிப்பதை மறந்து விட்டு அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்களாம். அப்போ ஒரு அற்புதமான காரியம் நடக்குமா? என்ன நடக்குமா தெரியுமா? அவங்க மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவங்க வியாதி நீங்கி போயிடுமா. இந்த சம்பவம் அடிக்கடி கேத்ரின் குல்மன் அம்மையார் கூட்டங்களில் நடக்கும்னு எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஜாய் எப்போ கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஜீசஸ், நெக்ஸ்ட் அதர்ஸ். மூன்றாவது தான் யுவர் நீட்ஸ், JOY, ஜாய். ஃபர்ஸ்ட் ஜீசஸ், O ஃபார் அதர்ஸ்,
வை யுவர் நீட்ஸ். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெபத்தை தேவன் மிகவும் விரும்புவார். அப்படி ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி ஜெபிப்பவருடைய ஜெபம் தன்னால் கேட்கப்பட்டுரும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். 2002 ஜனவரி 10 எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் காத்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சோம் தெரியுமா? எங்களை மாதிரியே குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். நாங்கள் மாடியில் இருந்தோம், நானும் என் மனைவியும். எங்களுக்கு குழந்தை இல்லை. கீழே ஓனருடைய மகனும் மருமகளும் இருந்தாங்க, அவங்களுக்கும் குழந்தை இல்லை. என்னுடைய மனைவியுடைய தோழிக்கும் குழந்தை இல்லை. இவர்களுக்காக ஜெபித்தோம். முதலாவது அந்த பிள்ளை கன்சீவான மனைவியுடைய தோழி. என்னுடைய வீட்டுக்கு கீழே இருந்த ஓனருடைய மருமக கன்சீவானாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 மாதங்கள் தான் என் மனைவியும் கன்சீவ் ஆயிட்டா. டிசம்பர் 10, 2006 அன்று எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த நாட்களில் அந்த 4 ஆண்டுகளும் நான் செய்கிறதெல்லாம் இது மாதிரி சபையில் ஊழியம் செய்ய போவேன். தேவாலயத்தில் முழங்கால் பிடி ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இதே குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற அத்தனை பேரை நினைவில் வைத்து ஜெபித்து விட்டு தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி அத்தனை பேருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருத்தர் பாக்கி இல்லை, அத்தனை பேருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளை மாதிரியே திருமண ஆசீர்வாதத்துக்கு காத்துன்னு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களுக்கும் மன இறங்குவார், உங்கள் பிள்ளைங்களுக்கும் மன இறங்குவார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளை மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய பிள்ளைங்களுக்காக, மற்ற பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அதே ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் மன இறங்குவார், அவங்களுக்கும் ஆண்டவர் மன இறங்குவார். யோபு 42:10 என்ன சொல்லுது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பை மாற்ற ஆண்டவர் தெரிந்தெடுத்த சமயம் அவன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்த போது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் மிகவும் விரும்புவார். மத்தேயு 5:44 இன்னும் ஹையர் லெவலுக்கு போறார் ஆண்டவர். வாசிங்க மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த லெவல். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? சபிச்சு ஜெபம் பண்ண சொல்லலை, அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆசீர்வதிப்பதையாண்டி சபியாதிருங்கள்னு சொல்லியிருக்காருல்ல. ஆண்டவரே அத்திமரத்தை சபிச்சிட்டாரு, நம்மளும் சபிக்கலாமா? ஆண்டவர் ஏன் அத்திமரத்தை சபிச்சாரு? விசுவாசம் என்னும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அத்திமரத்தை சபிச்சாரு. ஐயோ என் பசிக்கு அது பழத்தை தரலையேன்னு கோபத்தில் சபிக்கலை, தப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பழத்தை தரலன்ற பசி கொடுமையினால அந்த அத்திமரத்தை இல்லை, நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காரு. நீங்களும் விசுவாசத்தோடு இப்படி செஞ்சீங்கன்னா அப்படி நடக்கும்னு சொல்கிறதுக்காக தான் அத்திமரத்தை சபிச்சார். அதுக்காக நம்மளும் சபிக்கக்கூடாது, ஒருத்தரையும் சபிக்கக்கூடாது. மனசார ஆசீர்வதிக்கணும். கஷ்டமான காரியம்தான். எல்லாமே ஈஸியாக கிடச்சிருமா? பரலோகம் ஈஸியாக கிடச்சிருமா? ஆசீர்வாதம் ஈஸியாக வந்துடுமா? கஷ்டமான காரியத்தை செய்யணும்ல. யாருக்கு நீட்டில் பாஸ் பண்ண முடியும்? யார் நல்ல மார்க் எடுப்பாங்க பரீட்சையில்? கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான். அதே மாதிரி இது ஒரு கடினமான பாடம் தான். சத்துருக்களையும் நம்மை பகைக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பது அவர்கள் எளிதான காரியம் இல்லை. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கெஞ்சி ஜெபம் பண்றான். யாருக்காக? யாருக்காக? தன் சகோதரியாகிய மிரியாமுக்காக. அவன் என்ன பண்ணிடுறா? தேவன் மோசை கொண்டு மாத்திரம்தானா பேசினார், எங்களை கொண்டும் அல்லவா பேசினான்னு சொல்லி
மோசைக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. ஆரோனும் மிரியாம். ஆண்டவர் கோவப்படுறாரு. மோசை ஒரு வார்த்தை பேசலை, ஆண்டவர் கோவப்படுறாரு. மிரியாம் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். இப்போ மோசையை பாருங்க, எனக்கு எதிராக பேசினவளுக்கு சரியான தண்டனையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா சொன்னாரு. மார்த்தட்டினாரா? இவன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டல, மரியாதை என்ன சொன்ன கேளுங்கன்னு சொன்னாரா? கெஞ்சுறாரு கிடந்து. மோசை தனக்காக கூட இப்படி கெஞ்சினாருன்னு எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சகோதரிக்காக, தனக்கு எதிராக பேசி தேவனால் தண்டனை பெற்ற சகோதரிக்காக கெஞ்சுறாரு. என் தேவனே அவளை குணமாக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே எங்க உண்மை உள்ளவன்னாரு. என் தாசனாகிய மோசே அவன் சாந்த குணம் உள்ளவன்னாரு. என் தாசனாகிய மோசையின் ஆண்டவன் ஒரு யாத்ராகமம் 33:11 சொல்கிற, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். யாத்ராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை விரும்புவாங்க. மோசையை போல தேவனை பார்க்கணும், தேவனோட பேசணும், தேவனோட முகமுகமாக பேசணும், தீர்க்க தரிசன வரத்தை பெறணும், சுகமளிக்கும் ஊழியத்தை பெறணும். அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்? எத்தனை நாட்கள் உபவாசம் வேணாலும் இருந்துருவாங்க, இத்தனை நாட்கள்னாலும் உபவாசம் இருந்துருவாங்க. ஆனால் சகோதரனை மன்னிக்க, சகோதரியை மன்னிக்க கஷ்டப்படுவாங்க. உபவாசம் சொல்றீங்களா? 40 நாளா, 80 நாள், என்ன 120 நாள் கூட உபவாசம் இருந்துருவாங்க. ஆனால் சகோதரனை மன்னிக்க மனசு வராது. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை செய்கிறவனுக்குள்ள தண்டனை தான் சகோதரனை பகைக்கிறவனுக்கு உண்டு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆண்டவர் விரும்புறது என்ன? மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். தன்னால் வரங்கள் வல்லமை எல்லாம் கிரியை செய்யும். ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும்னா வெறும் உபவாசம் பண்ண மட்டும் போதாது, ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, வேதத்தை மணிக்கணக்காக வாசித்தா மட்டும் போதாது, செயலில் காட்டணும். என்ன செய்யணும்? நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் மனதாரவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டாலே கூடுதல் வரங்கள், கூடுதல் வல்லமை, ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு முகமுகமாய் சஞ்சரிக்க அனுபவத்தில் ஆண்டவர் கொடுத்துருவார். வெறுமனை உபவாசம் இருக்கிறது, ஜெபம் பண்ணுறது, மணிக்கணக்கு வேதம் வாசிக்கிறது மட்டும் காணாது. அது அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதோடு கூட செயலிலே கிறிஸ்தவத்தை நாம் காட்டுவோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஜெபம். இரண்டாவதாக, ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே ஜெபத்தை குறித்து ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறார். வேகமாக வாசித்துருவோமா? 9 to 14 லூக்கா. முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது மனத்தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே பெருமை பாராட்டுவதை தேவன் அருவருக்கிறார். பெருமை பாராட்டியவர்களுக்கு நேர்ந்த கதியை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் மன்னன் சொன்ன பொழுது தேவன் அவனை தண்டித்தார். ஏரோது குறித்த காலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. தேவதூதன் அவனை அடுக்கிறான். அவன் புழு புழுத்து சாகிறான். பெருமையான ஜபத்தை ஒரு நாளும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். பரிசே நல்ல மனிதன்தான், அவன் கெட்டவன் யாரும் சொல்லலை. அவன் பாவியின் எங்கேயும் போடப்படலை. அவன் வாரத்தில் 2 நேரம் வாசம் செய்கிறான், தசமபாகம் கொடுக்குறான், நல்ல மனிதன்தான். ஆனால் பெருமை அவனுக்குள் வந்து விட்டது.
பெருமையை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த நாட்களிலே மனத்தாழ்மை மிகவும் குறைந்து வருகிறது. வயசுக்குரிய மரியாதை இல்லை, அனுபவத்துக்குரிய மரியாதை இல்லை. நிறைய இடத்துல பாருங்க, வயசானவங்களா அவங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லை. ஒரு பஸ்ஸிலேயே பார்த்துக்கணும் பாருங்களேன். எங்கள் காலத்துலலாம் நான் பெருமையாக சொல்லலாமா, அந்த நாட்கள் உள்ள வாலிபர்கள் எங்கே விரும்புவாங்க தெரியுமா? நின்றுட்டு போகிறதான் விரும்புவாங்க. ஃபுட்பாலில் நிற்பாங்க அல்லது உள்ளே நிற்பாங்க. வயசானவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு உட்காந்துருவாங்க. நான் டெய்லி நாசிரியத்துலேருந்து சிறுவேண்டத்துக்கு போவேன். அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி பாளையங்கோட்டை சேவியர்ஸ் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். என்னாலும் எனக்கு உட்கார இடம் கிடைக்கும், யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி வயதானவர்களை இடித்து தள்ளிட்டு போட்டி போட்டுட்டு இந்த பஸ்ஸில் முதல் சீட்டில் போய் உட்காரது யார்? வாலிபர்கள். உட்காந்து செல்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு நீட்டாக செட்டில் ஆயிடுறாங்க. அங்கே வயசானவங்க தள்ளாடிக்கிட்டே நின்றுட்டு வராங்க, கர்ப்பிணிகள் நின்றுட்டு வராங்க. காலங்கள் மாறுது. இதெல்லாம் மனத்தாழ்மையின்மையின் ஒரு அறிகுறி. வயசானவங்களுக்குரிய மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அனுபவத்துக்குரிய மரியாதை, வயசுக்குரிய மரியாதை இல்லை. ஆண்டவர் தாழ்மையை மிகவும் விரும்புகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராயிலும் வாசியுங்கள். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இதே தான் ஆண்டவர் இந்த ஓமையின் முடிவுலையும் சொல்கிறார். லூக்கா 18:14. ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:12 இந்த 2 வசனமும் சொல்லுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு வரும் பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் 3 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த தாழ்மையை நாம் தரித்துக் கொள்வோம். தாழ்மையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. தந்தை தாய் தமையரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார் நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இந்த தாழ்மை காணப்பட்டது. யாராயிலும் தயவு செய்து யோவான் 13:5 வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தன் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சீஷருடைய கால்களை கழுவுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய சொந்த சீஷர்கள், தன்னால் ஆதரிக்கப்பட்டவர்கள், தன் பின்னே வந்தவர்கள்
அவருடைய கால்களை அந்த எஜமான் கழுவுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பற்றி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால என்ன லாபம்? தேவன் அவரை உயர்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூவின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். வேதம் சொல்லுது 1 பேதுரு 2:21 கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர்தான் நமக்கு மாதிரி, அவர்தான் நமக்கு ரோல் மாடல். அவர் அவ்வளவு தாழ்மையோடு நடந்து கொண்டார். நம்ம எவ்வளவு தாழ்மையோடு நடந்துக்கிடணும்? 1 யோவான் 2:6 சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். சாது சுந்தர் சிங்குடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்து மெய் சிலிர்த்து போனேன். ஒரு நாள் ஒரு சிறு பையனை ஜெபம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. அவர் ஒரு பரிசுத்தவான். அவருடைய கால்கள் இரத்தம் வடிந்த கால்கள், இமயமலையில் ஏறி 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 இரத்தம் வடிந்த அந்த கால்களுடைய அந்த அப்போஸ்தலன் சொன்னது என்ன? அவரிடத்துல வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கய்யா, உம்மை கையை கொண்டு என் பிள்ளை மேலே வைங்கய்யா, அவன் சுகமாயிருவான் ஐயா. அவர் சொன்னார், ஏம்மா இந்த கையையா தூக்கி உன் பிள்ளை மேலே வைக்க சொல்கிறீங்கம்மா? இந்த கையையாமா உங்கள் பிள்ளை மேலே வைக்கணும்? இந்த கை எப்படிப்பட்ட கைமா? இது சபிக்கப்பட்ட கை, வேதாகமத்தை கிழித்து நெருப்பிலே போட்ட கை. இந்த கையை உங்கள் பிள்ளை மேலே வைக்க சொல்லாதீங்க. இது ஆசீர்வதிக்கப்பட்ட கைன்னு சொல்லாதீங்க. இது சுகத்தை கொடுக்குற கைன்னு சொல்லாதீங்க. இது வேதத்தை கிழிச்சு அடுப்பில் இந்த நெருப்பில் போட்ட சபிக்கப்பட்ட கைமா, இதை உன் பிள்ளை மேலே வைக்க சொல்லாதீங்கம்மானாராம். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்! தேவனுக்காக எத்தனை பாடுகளை சகித்தவர், இரத்த சாட்சியை மறித்தவர். அந்த பரிசுத்தவான் மாற்றப்பட்ட சிருஷ்டியை மாறின பின்பு, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியை மாறின பின்பும் தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை மறக்கவில்லை. அவ்வளோ தாழ்மையோடு அவர் பேசினார் என்று நான் அவரை குறித்த சரிதையிலே வாசித்தேன். நாம் எவ்வளோ தாழ்மை குறைவாக இருக்கும்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் நெய்வன் நம்மை ஆசீர்வதித்தவுடன் நமக்குள்ளே என்ன பெருமை வந்துடுது. எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக மனத்தாழ்மையோடு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக நான் உங்களிடத்தில் நினைவில் வைக்கிற ஒரு காரியம், மறுபடியும் ஜெபியுங்கள். ப்ரே அகெயின், ப்ரே அகெயின். இதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு அழகான உவமையை சொல்றாரு. எதுக்காக? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நான் கொடுத்துருக்க தலைப்பு மறுபடியும் ஜெபியுங்கள். சில நேரம் ஜெபம் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கலன்னொன்னே சோர்ந்து போய் என்ன செஞ்சிடறோம்? ஜெபம் பண்ணுறதை விட்டுறோம். நம்ம சொல்லிடுறோம், பிதற்றிடுறோம், நான் இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேன். எப்பா எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே, நீ ஜெபம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 யாராவது துரிதமாக வாசிங்க. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். மனுஷரை மதியாதவனும் ஒரு விதவையும் இருந்தாள். ம் 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 இங்க பாருங்க, ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அவன் நல்லவன் கிடையாது.
ஆனால் தேவன் அல்லவர். அந்த நியாயாதிபதி அநியாயக்காரன் தான். ஆனாலும் அவனே திரும்ப 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 ஜெபம் பண்ணும்போது, அந்த ஜெபத்துக்கு கேட்கும்போது, அந்த வேண்டுதல் கேட்கும்போது ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து தொடர்ந்த இடத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு நியாயம் செய்வார், நியாயம் செய்வார், நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அவரை விடக்கூடாது. அவர் நியாயம் செய்கிற வரைக்கும் அவரை விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ மந்தை பெருகிறது போல அவரிடத்தில் மனுஷர்களை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பா இருக்கிறாங்க, நம்ம கேட்குறது சிலதை கொடுப்பாங்க, சிலது பிறகு தாரேன்னுவாங்க. எல்லாமே நம்ம நன்மைக்கு தான். அவர் நம்முடைய பரம தகப்பன். வேதம் திரும்ப 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 தேவன் நன்மை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லுகிறது. மத்தேயு 7:11 சொல்லுகிறது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சங்கீதம் 103:13 சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் உபாகமம் 1:31 சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் போகிற விடத்து வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அவர் நம்முடைய பரம தகப்பன், பரம தகப்பன். நமக்கு நன்மையானவைகளை தருவார். ஆகவே எப்படி தகப்பன்ட்ட விடாமல் கேட்குற மாதிரி அவர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது மனத்தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது மறுபடியும் ஜெபிக்க வேண்டும். நான்காவது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நிறைய பேர் நிறைய நேரம் நினைக்கிறோம், வியாதி சுமாருக்கு ஆஸ்பத்திரிகள் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மருந்துகள் இருக்கு, ஏன் ஜெபம்? நிச்சயம் அப்படி இல்லை. இன்னைக்கு டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள் உண்டு, டாக்டர்களால் குணமாக்க முடியாத வியாதிகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் குணமாக்க முடியாத வியாதின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆங்கில வேதாகமத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? I am the Lord that healeth thee. இதற்கு நேரடியான அர்த்தம் என்ன? நான் உன்னை குணமாக்குற கர்த்தர், நான் உன்னை குணமாக்குற கர்த்தர். யாத்திராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பவும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வியாதி விலக்கப்படுவதற்கு என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? நமக்கு வருகின்ற அநேக நோய்கள் நாம் சாப்பிடும் உணவினாலும், நாம் குடிக்கும் நீரினாலும், நாம் அருந்தும் பானங்களினாலும் வருகிறது. நாம் இதை ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்றால் நம்முடைய வியாதி நம்மை விட்டு விலகும், நம் வியாதி நம்மை விட்டு விலகும். J.F. ரோலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தார், சவுத் ஆப்பிரிக்காவில். 9 தடவை இவருடைய ஆகாரத்தில் விஷம் கொடுத்தவரை கொல்ல நினைச்சாங்க, 9 times. ஆனால் ஒரு தடவை கூட அந்த விஷத்தால் அவரை ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, என்ன குடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் அதை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு, அதை ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கும்படி ஜெபித்து விட்டு, அதன் பின்புதான் அவர் இந்த உணவை உட்கொள்வார். நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க, நான் எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு, எப்பவும் சத்தம் போட்டு சொல்ல முடியாது. பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க, பொது இடத்துல இருந்து குடிச்சிக்கிட்டு இருப்போம், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு கத்த முடியாது. சாப்பிடும்போதும் வீட்டில் சாப்பிட்டா என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடலாம். ரோட்டில் சாப்பிட்டோம், ஹோட்டலில் சாப்பிட்டோம், ரோட்டு கடையில் சாப்பிட்டோன்னா கத்தி ஜெபம் பண்ண முடியாதுல்ல. மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கிற பாக்கியம் கிடையாது. இந்த இந்தியாவில் அநேகருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடையாது, அழுக்கு தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, சில வியாதிக்கு சில கிட்னி டிசீஸுக்கு, எனக்கு ஒரு தடவை ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஹார்ட்டில். அதுக்கெல்லாம் என்ன செய்ய தெரியுமா? இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும்.
சில அவுன்ஸ் தண்ணியை தான் குடிக்க விடுவாங்க. 2019 ஒரு இருதய பலவீனத்தினால பாதிக்கப்பட்டேன். அது கடுமையான கோடை காலம். எப்படி தாகம் எடுக்குன்னு யோசித்து பாருங்க. பாளையங்கோட்டையில் இருந்தோம். அப்போ பயங்கர ஹீட் இருக்க ஒரு இடம். பாளையங்கோட்டையில் 3 டெம்பரேச்சர் தான் இருக்குன்னுவாங்க. ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட் 3 டெம்பரேச்சர் தான், வேற கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு என்னை டாக்டர் சொல்லிட்டாரு 3 அவுன்ஸுக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு. பம்பிங் ஃபெசிலிட்டியும் இருதயத்துக்கு இல்லை, அதனால் நீ இவ்வளோ தான் குடிக்கணும்னாரு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அதனால் உங்களால் ஒரு ஒரு பாட்டில் தண்ணியை சுதந்திரமாக குடிக்க முடிஞ்சாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். சில கிட்னி ப்ராப்ளத்துக்கு குடிக்க விட மாட்டாங்க, அந்த பலவீனம் வந்தவங்களுக்கு தெரியும். சில அவுன்ஸ் தண்ணியை தான் குடிக்க முடியும். இவ்வளோ குடிக்க முடியுதுனாலே ஆண்டவர் பெரிய கிருபதாமா. நான் அதில் அனுபவிச்சனால சொல்கிறேன். அந்த கோடை காலத்தில் தண்ணி குடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவர் கிருபையில் எவ்வளோ தண்ணினாலும் குடிக்கலாம். ஆண்டவர் என்னை குணமாக்கிட்டார், அதனால் குடிக்க முடியுது. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிருந்து விலக்குவேன். அடுத்த உபாகமம் 7:15 யாராவது வாசிங்க. உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலைக்கு எதனை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேன்சரை சப்ஸ்டியூட் பண்ணலாம், கிட்னி ப்ராப்ளத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஸ்கின் டிசீஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், கண் பார்வை குறைபாடை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சகலனா அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். சகலனா அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். நமக்கு வர்ற எல்லா வியாதியும் அதில் அடங்கிடும். ஒருவேளை பேக் பெயினாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், அல்லது இருதய நோயாக இருக்கலாம், அல்லது சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். என்ன பாதிப்பாக இருந்தாலும் அந்த சகலக்குள்ளே அடங்கிடும். சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதான் பேதுரு பிரசன்ட் டென்ஸில் சொல்லுவார். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவின் தழும்புகளுக்கு அந்த வல்லமை உண்டு. இயேசுவின் தழும்புகளுக்கு எந்த நோயையும் குணமாக்கும் வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளுக்கு எந்த நோயையும் குணமாக்கும் வல்லமை உண்டு. இந்த தழும்புள்ள கரம் ஒரு விஷயம் நம்மை தொட்டால் போதும், எல்லா வியாதிகளும் பறந்து விடும். மல்கியா 4:2 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 33:6 சொல்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீதிமொழிகள் 4:20, 21, 22 சொல்கிறது, வேத வசனம் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். வேத வசனத்திற்கு குணமாக்கும் வல்லமை உண்டு. T.L. ஆஸ்பான் தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். ஹீலிங் த சிக் என்ற அவருடைய புத்தகம் பல லட்ச காப்பிகள் விற்று அநேகர் வாசித்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போதே சுகம் கிடைத்திருக்கிறது. 200 ரூபா தான் அந்த புக்கு, ஹீலிங் த சிக். எல்லா புத்தக நிலையங்களும் கிடைக்கும். தமிழ்லையும் அந்த புக்கு உண்டு. பாருங்க, அந்த வசனத்தில், அந்த புக்கில், அந்த புத்தகத்தில் ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை தெரியுமா? அவருடைய கூட்டங்களில் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெபம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா 3 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், ஆப்பிரிக்காலெல்லாம் 10 லட்சம் பேருடைய கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் கை வச்சு அவர் ஜெபம் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வாராம், சுகமளிக்கும் வல்லமை பெற்ற இந்த வேத வசனங்கள், இப்போ நம்ம தியானிச்சோம்ல, இந்த வேத வசனங்களை அவர் சொல்லும் பொழுது அந்த வேத வசனங்களை விசுவாசிக்க ஜனங்களை தூண்டுவாராம். அந்த வசனங்களே சுகத்தை கொண்டு வருமா. காரணம் என்ன தெரியுமா? யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அந்த கூட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதே சுகம் பெற்றார்களாம்.
சங்கீதம் 91:10 சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அணுகாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலே அல்லது என்னுடைய ஊழியத்திலே நான் ஏராள சாட்சி சொல்லலாம், நேரம் இருக்காது. ஏற்கனவே 12:35 ஆயிடுச்சு. நான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாயாருக்கு டைஃபாய்டுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்புறம் டைஃபாய்டா இல்லையான்னு மருத்துவருக்கே ஒரு குழப்பம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? டைஃபாய்டு வரும், கொஞ்சம் நாளில் போயிடும். இது போகலை, சாப்பிட முடியாது, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி பேதி, டயரியா, டிசென்ட்ரி, வாமிட்டிங், தண்ணி கூட குடிக்க முடியாது. உடல் அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. பிழைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. எத்தனையோ மருத்துவர்களை போய் பார்த்தோம். அவங்க நிச்சயமாக இறந்து போயிடுவாங்கன்னு நினச்சோம். 100% ஷோர் நினச்சோம். அப்போ அவங்க வயசு 44. நான் 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் குவார்டர்லி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். எங்களுடைய பள்ளிக்கும் ஆலயம் பக்கத்தில் ஆலயத்தில் அடிக்கிற மணி ஓசை பள்ளியில் கேட்கும். எங்கள் குவார்டர்லி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது துக்கமணி அடிச்சுது எங்கள் ஆலயத்தில். எங்கள் ஆலயத்தில் ஆண்கள் இறந்தால் 9 தடவை மணி அடிப்பாங்க, பெண்கள் இருந்தால் 7 தடவை மணி அடிப்பாங்க. மணி அடிக்க ஆரம்பிச்சோன்னே நான் எண்ண ஆரம்பித்தேன் மணியை. காரணம், நிச்சயமாக எங்கள் அம்மா தான் இறந்து போயிடுவாங்கன்னு நினச்சேன். சென்னையில் என்னுடைய கடைசி தாய் மாமா இருந்தாங்க, 3வது தாய் மாமா. அவங்களுக்கு ஒரு தந்தி போச்சு. அந்த காலத்தில் டெலிகிராம் உண்டு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு டெலிகிராம்னா என்னன்னே தெரியாது. டெலிகிராம் போச்சு. பெரியவங்களுக்கு, என் வயசு ஆட்களுக்கு, எனக்கு என்னோட வயசானவங்களுக்குலாம் தெரியும். டெலிகிராம் போச்சு. மாமா வீட்டில் எல்லாரும் ஓடி வந்து கேட்டது, அதில் கருப்பு மை தடவி இருக்கான்னு பாருங்க, கருப்பு மை தடவி இருக்கா பாருங்கன்னு. துக்க செய்திகளை கொண்டு வர்ற தந்தியில் கருப்பு மை தடவி இருப்பாங்க. எல்லாரும் ஓடி போய் கருப்பு மை தடவி இருக்கான்னு ஓடி வந்து பார்த்தாங்க. காரணம், இறந்து போனது எங்கள் அம்மா தான். அந்த செய்தி தான் தந்தி மூலமாக வந்திருக்குன்னு எல்லாரும் நிச்சயமாக நம்பினாங்க. அவ்வளோ உறுதியாக அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு நினச்சோம். நம்பிக்கையற்ற நிலையில், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கர்த்தரை நோக்கி கதறினோம். ஆண்டவர் மன இறங்கினார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு சங்கீதம் 103:8 சொல்லுது. ஆண்டவர் மன இறங்கினார், அவங்கள தொட்டார், சுகப்படுத்தினார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவங்கள, மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவங்கள ஆண்டவர் சுகமாக்கினார். இன்னைக்கு அவங்க வயசு, ஷீ இஸ் நியரிங் 80. இந்த செப்டம்பர் 12 வந்து எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட அந்த சுகம் கிடைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? 36 ஆண்டுகள். 36 ஆண்டுகள். ஒன் ஹூ காட் ஹீல்ஸ் ஸ்டேஸ் ஹீல்ட். தேவன் சுகமாக்குறவர்கள் சுகமடைந்தவர்களாய் தான் இருப்பார்கள். கீழே விழுந்தனால ஒரு சின்ன பலவீனம் கையில், அவ்வளோதான். அதை தவிர ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. என்னை விட ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. 44 வயதில் பெற்ற சுகம் 80வது வயது நெருங்குற வரைக்கும் ஆண்டவர் அவர்களை ஆரோக்கியமாய் வைத்திருக்கார். உங்களுக்கும் விதமாய் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள், நோய்கள், வலிகள், சரீர வேதனைகள் மருத்துவர்களால் குணமாக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், மருத்துவர் கைகழுவி இருக்கலாம். தேவன் சுகமாக்குவார். அவர் அற்புதர், அவர் வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய என்பை அழித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபைய என்பை அழித்திடவே. இயேசு அழைக்கிறார்,
கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கடைசியாக யோவான் 14:14 மீண்டும் வாசிக்க கேட்போம். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்ற நாமம், அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி. சங்கீதம் 8:1-9 சொல்கிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. இயேசு என்னும் நாமத்தில் என்ன விசேஷம்? மத்தேயு 1:21 சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார். அப்போ பாவம் மன்னிப்பு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே நாமத்திலே கட்டளையிடப்பட இல்லை. வானத்தின் கீழெங்கும் வேறு எங்கு நாமத்தினாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. இரண்டாவதாக இயேசு என்ற நாமத்தின் வல்லமை என்ன? பிலிப்பியர் 2:8-9-10-11 தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு என்னும் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் உடம்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஜாய்ஸ் மேயர் அவர்கள் ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம்ஸ், இயேசு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் வாசித்திருக்கிறேன், ஒரு சிறிய புத்தகம். அதிலே அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறார்கள், மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஜாய்ஸ் மேயருக்கு ஒரு போதகர் நண்பராக இருந்தார். அந்த போதகருக்கு 5 வயதிலே ஒரு சிறு பையன் இருந்தான். அமெரிக்காவில் நடந்த சம்பவம். சீட் பெல்ட் அணியவும் மறந்து விட்டார், மகனுக்கு அணிவிக்க மறந்து விட்டார். இடது அந்த கதவையும் சரியாய் சாத்தவில்லை, பூட்டவில்லை. கார் வேகமாக ஒரு பிஸியான சாலையிலே சென்று கொண்டிருக்கிறது. பூட்டப்படாத அந்த கதவு திடீரென்று திறந்தது. சீட் பெல்ட் அணியாத 5 வயது சிறுவன் நடு ரோட்டிலே தூக்கி வீசி எறியப்பட்டான். நாலாபுரமும் வாகனங்கள் விரைந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு கார் வேகமாக வருகிறது. ஒரு மில்லிமீட்டர் இடைவெளி தான். அந்த பையனை நசுக்கி கூழாக்கி இருக்கணும். என்ன செய்யன்னு தெரியல, வேற எதுவும் செய்யறதுக்கு அவகாசம் இல்லை. போதகருக்கு தெரிந்ததெல்லாம் ஜீசஸ், இயேசு என்ற பெயர் தான். ஆகவே இயேசுவே ஜீசஸ் என்று முழு பலத்தோடு கத்தினார். 1 மில்லிமீட்டர் இடைவெளி தான். 1 மில்லிமீட்டர் நகர்ந்தா அந்த கார் அந்த பையனை நசுக்கி கூழாக்கி இருக்கணும். அப்படியே நிற்கிது, அப்படியே நிற்கிது. அந்த பையன் போதர் தூக்கி விட்டு வர்றார். அவன் நல்லா சிரிச்சிட்டே வாரான். அவனுக்கு மேலே ஒரு சின்ன அடி கூட படலை. ஆனால் அந்த கார் டிரைவர் பயத்தில் உடம்பு வெலவெலத்து நடுநடுங்கிட்டு இருக்காரு. போதகர் வராரு, டிரைவர் முதுக தட்டி அவரை ஆசுவாசப்படுத்துறாரு. பயப்படாதீங்க, சரியான நேரத்தில் பிரேக்கை போட்டீங்க. பாருங்க, பையன் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். ஒரு அடி கூட அவன் மேலே படலை. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? தைரியமாக இருக்கு, தைரியமாக இருக்கு, சரியான நேரத்தில் பிரேக்கை போட்டீங்க, பையனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னார். அப்போ அந்த டிரைவர் சொன்னாராம், ஐயா நான் அதுக்கு பயப்படலையா, நான் பிரேக்கே போடலையா, நான் பிரேக்கே போடலை, பயத்தில் பிரேக்கே போடலை. என்ன செய்யறதுல கண்ணை மூடிக்கிட்டேன். ஆனால் கார் நின்றுருக்கு. நீங்கள் இயேசுவேன்னு சத்தம் போட்டிருக்கீங்க. கார் தன்னால் 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் நின்றுட்டு உங்கள் பையனை ஆண்டவர் காப்பாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் இயேசு என்னும் நாமத்தில் உள்ள வல்லமை. ஸ்மித் விக்கிள்ஸ் ஒருத்தருடைய புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே காச நோய், டியூபர்குலோசிஸ்க்கு மருந்து கிடையாது. யாருக்காவது காச நோய் வந்துட்டா எனக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரி தான், அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட வேண்டியதுதான். ஒரு சர்ச்சில் 9 மூப்பர்கள் அந்த டியூபர்குலோசிஸ் வந்த ஒரு மனிதருக்காக ஜெபிக்க சென்றார்களாம். அந்த மனிதர் ஒரு படுக்கையில் ஒரு மேசையில் கிடத்தி இருக்கு. அவர் அப்படியே படுத்து கிடக்காரு. அவரும் ஒரு சர்ச்சு மூப்பர் தான். இந்த மூப்பர்கள் 9 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன பூசிலாம் ஜெபம் பண்ணி பார்க்காங்க, ஒன்றும் சரியாகலை. அப்புறம் அவங்க ஒன்று செஞ்சாங்களாம். என்ன செஞ்சாங்களாம்?
சுற்றி அந்த படுக்கையில் நின்றுக்கிட்டு கை கோர்த்துக்கிட்டு ஏசு 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 ஜீசஸ் 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 அந்த ஆள் காதுக்குள்ளே மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்களாம். ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்ல 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 அந்த டியூபர்குலோசிஸ் அப்படியே குணமாகி அந்த மனிதர் எழும்பி உட்கார்ந்து எனக்கு வயிறு பசிக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கன்னாராம். பிறகு ஸ்மித் விக்கிள்ஸ் ஒருத்தர் எழுதுறாரு, அதே ஆலயத்தில் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து ஆக்டிவ் மெம்பராக இந்த மூப்பர் செயல்பட்டார். ஆண்டவர் நோயை குணமாக்கினது மாத்திரமல்ல, தீர்காயுசை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீரேப்பா. இந்த அன்பு மக்களுக்காக விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே வருகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்க. முதலாவது, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு மறு அர்ப்பணம் செய்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு ரீடெடிகேட் பண்ணினவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் வேதம் வாசிப்பேன், இன்னும் மற்றவர்களை மன்னிப்பேன், இன்னும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், மனத்தாழ்மையோடு ஜெபிப்பேன், மறுபடியும் ஜெபிப்பேன், விசுவாசத்தோடு ஜெபிப்பேன், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பேன், மற்றவர்களை மன்னிப்பேன், மற்றவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். என்னை பகைக்கிறவர்களுக்காகவும் என்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், என்னை போல தேவையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பேன் என்று ஒப்பு கொடுத்துள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர் எடுத்துள்ள தீர்மானத்திலே கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யும், கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். அவர் எடுத்த தீர்மானத்திலே கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். முடிவு பறிந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதி உள்ள இடத்திலே உங்களுக்கு கரங்களை வைத்து, வியாதி உள்ள வேடிக்கை பார்க்கும் நேரம் அல்ல, கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள். வியாதி உள்ள இடத்திலே உங்களுக்கு கரங்களை, நான் என்னுடைய கண்களும் மூடியபடிதான் இருக்கும். நானும் கண்ணை திறந்து யாரையும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். என்னுடைய கண்களும் மூடியபடிதான் இருக்கும். யாரையும் கண்களை திறந்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். முக்கியமான வேலை, தேவ மகிமை வெளிப்படும் வேலை, மிக முக்கிய வேலை, தேவ மகிமை வெளிப்படும் வேலை. வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற தேவைக்காக ஜெபிக்கிறவர்கள் இருதயத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இருதயத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற தேவைக்காக ஜெபிக்கிறவர்கள் இருதயத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்குமான வேலை எது, உங்களுக்கும் தேவனுக்குமான வேலை எது. தேவனை நோக்கி கதறுங்கள், தேவனை நோக்கி கதறுங்கள், தேவனை நோக்கி கதறுங்கள். எல்லா பலவீனங்களையும், ஸ்கின் டிசீஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பேக் பெயின் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வயதிற்குரிய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. அப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உடைய பிள்ளைகள் விரும்புகிற அற்புதத்தை செய்யுங்க. உடைய பிள்ளைகள் விரும்புகிற அற்புதத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. கூர்மையான ஞாபக சக்தியை கொடுங்க, கூர்மையான ஞாபக சக்தியை கொடுங்க.
படிப்பிற்கு இடைஞ்சல் உண்டாகின்ற வியாதிகளும் வேதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். படிப்பிற்கு இடைஞ்சலாக இருக்கிற வலிகளும் வேதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நன்றி 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 நன்றி. ஒரு விஷயம் இறங்கி வாங்க ராஜா, இறங்கி உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாயாருடைய முகத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள் அம்மா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து விட்டார். நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த அற்புதத்தை காண்பீர்கள். அந்த அற்புதம் நிகழ்வதை கண்டு அடுத்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை சாட்சி கொடுக்க வைப்பார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வமே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த தெய்வமே, வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிங்க, ஒவ்வொரு சிறு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிங்க ராஜா. நன்றி இயேசு சுவாமி. அப்பா, எந்தெந்த கண்களிலெல்லாம் வேதனையின் கண்ணீர் வடிந்ததோ அதே கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடியும்படி செய்தரணும். வேதனையின் கண்ணீர் வடிந்த அதே கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிந்ததற்காக நன்றி 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 நன்றி. கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். மூட்டு வலி நீ பெயின் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நன்றி இயேசு சுவாமி, நீ வந்து இறங்கி அற்புதம் செய்ததற்காக நன்றி. அநேகரை தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கோடானு கோடி நன்றி. என்னுடைய குருவானவர் ஐயாவே ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். என்னுடைய சபை ஊழியர் ஐயாவே ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆலய பணியாளர் தம்பியை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். கீபோர்டு வாசிக்கிற அந்த தம்பியை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பேட் வாசிக்கிற அந்த தம்பியை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆலய பெரியவர்களை ஆசீர்வதிங்க, வாலிப தம்பி தங்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விபிஎஸ் எடுக்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உமக்கு ஊழியம் செய்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க, சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க, தொட்டு ஆசீர்வதிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தது போல இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். எல்லாருக்கும் நம் இயேசு. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நம் இயேசு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா,
வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.